மதுரையில் இந்து முன்னணி நடத்தும் முருக பக்தர்கள் மாநாடு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். நவநீத கிருஷ்ணன், மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இது ஒருபுறம் இருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டிருக்குல்ல. குறிப்பாக பார்த்தோம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முருகனுடைய அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடும் 6ஆம் படை வீடும் வீற்றிருப்பது தென் தமிழகத்தில் மிக முக்கிய ஒரு மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரை மாவட்டம். மதுரையை பொறுத்தவரை பார்த்தோமேனால் அரசியல், ஆன்மீகம், சினிமா என மூன்றிற்குமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக இருந்து வரக்கூடிய வேளையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்காக இந்து முன்னணி சார்பிலே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பந்தல்கால் நடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையிலே உயர்நீதிமன்றத்தில் மூலமாக இந்த மாநாடு இந்த பகுதியில் நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக மாநாடு ஜூன் 22ஆம் தேதி நடைபெறுவதற்கு முன்னதாகவே அங்கு வரக்கூடிய பக்தர்கள் காணும் வண்ணமாக முருகனுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர் இவ்வாறாக முருகனுடைய 6 படை வீடுகளுமே இங்கு கண்காட்சியாக வைத்து வரக்கூடிய பக்தர்கள் காணும் வண்ணம் ஏற்பாடு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையிலே காவல்துறை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அதற்கான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையிலே மீண்டும் பணிகளை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் நிலையிலே திங்கட்கிழமை முதல் இந்த பணிகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோமேயானால் ஒவ்வொரு படை வீடுகளும், அதாவது திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து பழமுதிர்ச்சோலை வரை முருகனுடைய அறுபடை வீடுகளையுமே பக்தர்கள் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் கண்காட்சியாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நுழைவு பகுதியாக இருக்கக்கூடிய வகையிலே முருக பக்தர்கள் மாநாடு என்று 2 நுழைவு வாயில்கள் இருக்கிறது. நுழைவு வாயில் வழியாக வரக்கூடிய பக்தர்கள் இங்கே கண்டுகொள்ளிச்சு விட்டு அந்த மாநாடு நடைபெறக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடிய வகையில் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாநாட்டுடைய அந்த பந்தலிலுமே பார்த்தோமேனால் அறுபடை முருகனுமே அங்கே வீற்றிருப்பது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையிலே பிரதான கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்ததாக தெரியவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் ஆன்மீக பக்தர்களும் திரளான பொதுமக்களும் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பேசுபொருளாக இருந்த நிலையில் மீண்டும் மதுரையில் முருக பக்தர்களுக்கான மாநாடு ஒன்று நடத்தப்படுவது பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில் அமைப்பதற்காக முருகருடைய முழு உருவ சிலையை தயார் செய்யும் பணிகளுமானது தற்போது நடைபெற்று வரக்கூடியதை நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தக்கூடிய நம்மால் காண முடிகிறது. அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாநாடு பந்தலை பொறுத்தவரை பார்த்தோமேனால் வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா திடல் என்று சொல்லக்கூடிய பகுதி, தனியாருக்கு சொந்தமான இந்த இடத்திலே மாநாட்டு திடல் நடக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திறந்த வெளியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்னது போல அறுபடை வீடுகளுமே இருக்கக்கூடிய கண்காட்சியை போன்று அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையிலே தற்போது தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.